ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட மனசில் தோணுனது. இது உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதை கேட்டுட்டு என்ன தோணுதுன்னு எனக்கு சொல்லுங்கள். பொதுவாகவே லீவ் நாள்னு சொல்லும்போது ரெஸ்ட் எடுக்க தோணும் இல்லையா? அந்த மாதிரி லீவில் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்ச சாட்டர்டே. ஆனால் பாப்பாவுக்கு ஒரு ஷூட் இருந்ததுனால வரீங்களான்னு கேட்டப்போ சரி கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தால் ரிலாக்ஸ் ஆகுமே, அவங்க ஷூட் எடுக்கட்டும், நம்ம கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். எனக்கு ரொம்ப நாளாகவே பூச்செடி வைக்கணும்னு ஆசை. ஆனால் பூ தொட்டி மட்டும் வாங்கி வச்சுருந்தேன். அந்த மண்ணை வாங்கிட்டு வர டைம் இல்லையோ, இல்லை அந்த ஒரு சில பொருட்கள் வீட்டுக்கு சேர்கிறதுக்கு டைம்னு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது அந்த டைம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சோம் என்னன்னு தெரில. ரொம்ப நாளாக அந்த தொட்டியெல்லாம் ஒரு ஓரத்தில் தூங்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இந்த சைட்டு அது ஆக்சுவலி சைட்டில் தான் ஷூட்டு. சைட்டை பற்றி தான் சொல்ல போகிறாங்க. அவங்க ஒரு பக்கத்தில் சைட்டை பற்றி சொல்லிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஜஸ்ட் வண்டிக்குள்ளேயே எவ்வளோ நேரம் உட்காருது, ஜஸ்ட் வெளியே அங்கே வேலை செய்கிற ஒரு அம்மா இருந்தாங்க அந்த சைட்டில். அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருந்தோம். பேச்சு கொடுக்கும்போது அந்த மண்ணெல்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அந்த மண்ணை பற்றி எனக்கு கேட்க தோணுச்சு. கேட்டப்போ இப்போ சைட்டாக இருக்குது, இதுக்கு முன்னாடி இங்கே என்னவா இருந்துச்சு, என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இந்த சைட்டில் மஞ்சளும் வேர்க்கடலை இந்த திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதாவது விவசாய நிலமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அது சைட்டாக மாறிடுச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த டைமிங்கில் என்ன மைண்டுக்கு பட்டுச்சுன்னா, சரி மண் இது விவசாயம் நிலம் தானே, நல்லா விளைஞ்ச நிலம், ஸோ இதிலிருந்து மண்ணை எடுத்துக்கலான்னு எனக்கு மைண்டுக்கு தோணுச்சு. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டப்போ ஒன்றும் சொல்லலை, தாராளமாக எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. அங்கே வீடு கட்டுற வேலை செய்கிறவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட சொல்லவும் அவங்க ஒரு 5 மினிட்ஸ்லேயே அந்த சிமெண்ட் கவர் இருக்கு இல்லையா, அதுலேயே ரொப்பி வண்டியில் எடுத்துகிட்டு பின்னாடி போட்டுட்டாங்க. அப்படியே அந்த மணல் கிடையாது, அந்த நல்ல மண், அது மண்ணை வீட்டுக்கு எடுத்துகிட்டு அதை பதப்படுத்திட்டு தொட்டியிலையும் போட்டு வச்சுட்டேன். செடியெல்லாம் ஒன்றும் கிடைக்கல. அதில் அங்கே சைட்டில் ஒரு குட்டி டெக்கரேட் பண்ணுற ஒரு செடி இருந்துச்சு, அது ஒன்று கொண்டு அதை மட்டும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் வெந்தயம் இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் தூவி விட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா, எனக்கே யோசிக்க தோணுச்சு, இந்த மாதிரி விளைநிலங்கள்லாம் அழிச்சிட்டு சைட்டாக பண்ணும்போது பிற்கால ஃப்யூச்சரில் வர நம்ம சந்ததியினர் இருப்பாங்க இல்லையா, என்ன பண்ணுவாங்க அப்படின்ற யோசனை எல்லாமே நம்ம இப்போ அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. எல்லாத்தையும் அழித்து நம்ம வீடாக கட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ பிற்காலத்தில் எப்படி நடக்கும், ஒரு 20 இயர்ஸ்க்கு பின்னாடி எப்படி இருக்கும்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கே தலைகிருகிறன்னு சுற்றிருச்சு. நிஜமாவே எனக்கு அப்படி தான் தோணுச்சு. இது பேச்சுக்கு கிடையாது. மண்ணை எடுத்துகிட்டு அந்த மண்ணில் எல்லாமே போட்டு வச்சதுக்கப்புறம் எனக்கு யோசிக்க தோணிடுச்சு. என்னடா இப்படி சைட்டாகவே போயிட்டு இருந்தா, வீடே கட்டிகிட்டு இருந்தான், அப்புறம் பின்னாடி சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது, இந்த விவசாய நிலமெல்லாம் இப்படி அழித்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா? வீடு கட்டியிருக்கோம், அது யாரை தப்பு சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை. நம்ம பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் பிற்காலத்தில் நம்ம அடுத்த வர சந்ததியினர்னால் என்ன பண்ணுவாங்க? ஒரு புக்கில் படிச்சிருக்க, ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் இது இப்படி தான் இருக்கும்னு சொல்லி. அதாவது மார்னிங் சாப்பிட்றதுக்கு ஒரு டேப்லெட், ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஒரு டேப்லெட், நைட்டு டின்னருக்கு ஒரு டேப்லெட்னு எடுத்துக்கிற காலம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒரு ப்ரெடிக்ஷன் தான், அது ரியல் ஆகுமா இல்லையான்னு தெரியாது. இதையும் நான் எனக்கு முடிச்சு போட்டு பார்க்கும்போது எனக்கு அது ட்ரூ ஆகுமோன்ற பயமெல்லாம் இருந்துச்சு. நீங்களும் என்ன நடக்கும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் எப்படி இது சரி பண்ண முடியும்னு தெரியல. அடுத்த vlogல மீட் பண்ணலாம். வாழ்க வளமுடன்.